இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வாலாஜாபேட்டை பகுதியில் உள்ள பாலாறு அணையில் இருந்து 2700 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருளரசன். அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள் என்னென்ன? நிச்சயமாக ராணிப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் 3 நாட்களாக வெளுத்து வாங்கிய கனமழையால் வாலாஜா பாலாறு அணைக்கட்டிலிருந்து சுமார் 2700 கன அடி தண்ணீர் வெளியேற்றி வருகிறது. இதன் காரணமாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் பெஞ்சல் புயல் கரையை கடந்தும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை, வாலாஜாபேட்டை, ஆற்காடு, சோளிங்கர், கலவை, காவிரிப்பக்கம், அரக்கோணம் மற்றும் திமிரி உட்பட அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக நகரின் முக்கிய சாலைகளுக்கு மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதன் ஒரு பகுதியாக தற்போது பெய்து வரும் கனமழையின் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சுமார் 70 ஏரிகள் தனது முழு கொள்ளளவை நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் இதில் 25 ஏரிகள் 99% நிரம்பி உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாலாஜாபேட்டை பாலாறு அணைக்கட்டில் வெள்ளப்பெருக்கு அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதால் பொன்னை மற்றும் பாலாறு ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் மகேந்திரவாடி, தூசி, காவிரிப்பக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சுமார் 2700 கன அடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நீர்வரத்து அதிகமாக ஏற்பட்டதால் பொதுமக்கள் யாரும் மீன்பிடிக்கவோ அல்லது அந்த இடத்தில் வேடிக்கை பார்க்கவோ அல்லது தேவையில்லாத இடத்துக்கு போக வேண்டாம் என முனைவர் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தங்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த காரணமாக தற்போது பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக பாலாற்றிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் விவசாய நிலத்திற்கு செல்ல உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி அருளரசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.